ஹாய் guys, நீங்கள் வந்திருக்கிறது பேர் வைக்கலை ஆண்ட்ராய்டு ஆப்ஸோட ரிவ்யூ சேனல். நான் உங்கள் அப்பு. எல்லாரோட வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்போட புது அப்டேட்டை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். பீட்டா யூசர்ஸ் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இருந்தாலுமே தெரியாதவங்க தெரிஞ்சிருப்பேன். அதனால் வாட்ஸ்அப்போட ஒரு பெரிய அப்டேட்னு சொல்லாமல் ஒரு சின்ன அப்டேட், அதை சீக்கிரமே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்பவே சூப்பரான ஃபியூச்சர். யாராவது உங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்புனாங்கன்னா நீங்கள் ஒரு தடவை தான் பார்க்க முடியும். நீங்களும் அதே மாதிரி மெசேஜ் அனுப்ப ஃபோட்டோ இல்லை வீடியோவை செலக்ட் பண்ணி அதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒன் ஐக்கானை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வர ஃபோட்டோவை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து சேவ் பண்ணி வைக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வாய்ஸ் மெசேஜில் ஒரு முழு படத்தோட கதையை சொல்கிற மாதிரி ரொம்ப நேரத்துக்கு பேசி அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டு முடிக்கிறதுல உங்களுக்கு வயசே ஆகிடும். அதனால் இந்த அப்டேட் மூலமாக உங்களுக்கு வர வாய்ஸ் மெசேஜை 1x 2x அப்படின்னு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி சீக்கிரமே கேட்கலாம். இந்த அப்டேட் இப்போ உள்ள கொரோனா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்டு ஆன்லைன் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி வீடியோ கால் பண்ணுறதுக்கு ஒரு புது அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வர காலை அட்டென்ட் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போது அந்த வீடியோ காலில் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் ரொம்ப நாளாகவே பார்த்து போர் அடிச்சு போன இந்த காபி ஸ்டிக்கர்ஸை இனி அனுப்பாமல் அனிமேஷன் ஸ்டிக்கர்ஸை அனுப்புங்க. அதுக்கு ப்ளஸ் உங்களோட கீபோர்டில் உள்ள ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அதில் உள்ள அனிமேஷன் ஸ்டிக்கரை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கவலைப்படாதீங்க, இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டிக்கர்ஸ் பேக்கேஜஸ் இருக்குது. உங்களோட அதோட சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சீக்கிரமே 10K சப்ஸ்கிரைபர் வந்ததுன்னா, அது உங்கள் மூலமாக வந்ததுன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா அப்படிதான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதனால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெறும் ஸ்டிக்கர்ஸ் தந்தால் போதுமா? எமோஷனல் ஸ்டிக்கர்ஸை உட்காந்து தேடணுமேன்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு அப்டேட் இருக்குது. ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் உங்களோட எமோஷனல் டைப் பண்ணி அதில் உள்ள ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணுங்கள். பிசி லேப்டாப்பில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்காகவே இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. வீடியோ கால் பண்ணுறது தான் அந்த அப்டேட். நீங்கள் இதில் வீடியோ கால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையவே கூலான ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஃபில்டர்ஸ் மட்டுமே ஃபோட்டோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணி அழுது போச்சா? வாங்க இன்ஸ்டா ரீல்ஸுக்கு அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு எடிட்டிங் ஆப்ஷனில் புது அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பெயிண்ட் டூல், டெக்ஸ்ட், ஸ்டிக்கர்ஸ், எமோஜிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் ஆர்கைவ் சேட்டை யூஸ் பண்ணிருக்கீங்களா? அதில் எல்லாருக்குமே பிடிக்காதது அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. உள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும். இப்போ உள்ள அப்டேட்டில் செட்டிங்ஸில் போயிட்டு சேட் ஆப்ஷனில் சேட் ஆர்கைவ்ட கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது மெயின் சேட்லேயே ஆர்கைவ் சேட்டோட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அப்டேட் ஐஃபோன் யூசர்ஸ்க்காகவே. இது ஐஃபோன்றது ஆண்ட்ராய்டுக்கு உங்களோட சேட் பேக்கப்பை ஒரு ட்விஸ்ட்லே சேஞ்ச் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெலகிராம் அளவுக்கு வாட்ஸ்அப் போட்டா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மற்ற வீடியோஸும் பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தவர்க்கும் என்னை வாழ வைப்பதற்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அபு.